பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் இளையவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் விசேஷித்தமான அனுபவங்களை, விசேஷித்தமான ஆசீர்வாதங்களை, விசேஷித்தமான உயர்வுகளை அவர் தந்து கனப்படுத்துகிறவராக இருக்கின்றார். இந்த உலகத்தின் மக்களுக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் கிடைப்பதில்லை, அந்த பாக்கியங்கள் கிடைப்பதில்லை. என்றைக்கு நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டீர்களோ, அவரை தேட ஆரம்பித்தீர்களோ, என்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இந்த பூமியிலே வாழ ஆரம்பித்தீர்களோ, அந்த நாளிலிருந்து உங்களுக்கு விசேஷித்த விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். விசேஷித்தமான அனுபவங்களின் வழியாகவும் ஒவ்வொரு நாளும் உங்களை அவர் நடத்துகின்றார். ஞாபகம் இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடங்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டு சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து ஆண்டவர் ஆலை விடுவிக்கப்பட்டு மோசையின் மூலமாக அவர்கள் வனாந்திரத்திலே 40 வருடங்கள் நடந்த பொழுது எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள்! ஆண்டவருடைய விசேஷித்தமான பிள்ளைகளாய் அவர்கள் இருந்தார்கள், விசேஷித்த விதமாய் நடத்தப்பட்டார்கள். இந்த உலகமே ஆச்சரியப்பட்டது. இன்றைக்கும் அதே ஆசீர்வாதங்களை, அதே அதிசயங்களை, அற்புதங்களை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அவர் தருகின்றவராக இருக்கின்றார். நீங்கள் ஆண்டவருடைய விசேஷித்தமான பிள்ளைகள். எனவே விசேஷித்த விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். இதை நீங்கள் மனதிலே கொண்டு இந்த நாட்களில் ஜெபிக்கும்படியாக, ஜெபித்து மிக உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியம் இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் வெடிவைச்சாங்கோயில் அந்தோனியார் கோயில் போகிற வழியில் இருக்கிற ஒய்எம்சே ஹாலிலே வைத்து நடைபெறும். நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன், 2 கூட்டங்கள் ஒரே கேம்பஸில் நடக்கும். போன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும். அது நம்முடைய கூட்டமல்ல, ஏமாந்து அங்கேயே சென்று விடாதிருங்கள். நேராக வந்து படிகளாக இருக்கும், மேலே ஏறி வந்தீங்கன்னா நான் அங்கே உங்களுக்காக காத்திருப்பேன் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த கூட்டங்கள் சனிக்கிழமை கூட்டங்கள் மார்த்தாண்டத்தில் நடைபெறும். அங்கே கூட்டத்தின் முடிவில் உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் சிறப்பான விருந்தும் கூட அளிக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அங்கேயே தங்கி பணிபுரிய பாஸ்டர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. ஏனென்றால் தினந்தோறும் அங்கே இருப்பவங்களை ஜெபத்தில் நடத்தணும். யாராவது நான் இல்லாத நேரத்தில் வந்தால் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அங்கே தங்கி பணிபுரிகிற பாஸ்டர் நமக்கு தேவை. நர்சஸ் நமக்கு தேவை. அங்கே தங்குவதற்கு அநேக முதியவர்கள் நமக்கு தேவை. எக்கச்சக்கமான முதியவர்களை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் எனக்கு தெரியப்படுத்தலாம். தினந்தோறும் காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் அங்கே ஜெபம் நடந்து வருகிறது. மிக சிறப்பான உணவுகளை நாம் கொடுக்கின்றோம், பராமரிக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே இருக்கிற முதியவர்களை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களில் பிறந்த நாட்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு நல்ல உணவளியுங்கள், வஸ்திரங்களை அளியுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன்.
1 சாமுவேல் 17:33 முதல். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலே ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, இப்படி அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அந்த தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் இப்படி அடியானாகிய நான் கொன்றேன். பார்த்தீங்களா, கோலியாத்தை யார் கொள்வது எனப்பட்ட ஒரு பேச்சு வந்த பொழுது அங்கே யாரும் ஆயத்தமாக இல்லை. இது நமக்கு மிகவும் சர்ப்ரைஸாக இருக்கிறது. ஒரு பெலிஸ்தேமாரா, அவன் டெய்லி கேவலமாக இஸ்ரவேலை பேசுகிறான். அனைத்து இராணுவ வீரர்களும் ரெடியாக இருக்கிறாங்க லட்சக்கணக்கில். அவன் தனியாளாக வந்து கேவலமாக பேசுகிறான். யாராவது ஒண்டி வாங்கன்னு கூப்பிட்றான். ஒருத்தர் கூட போகிறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லோரும் பயப்படுறாங்க, எல்லோரும் ஓடி ஒழிகிறாங்க. ஒருத்தர் கூட நான் வாரேன், சண்டைக்கு வரேன், நான் இந்த சவாலை ஏற்கிறேன், என் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி வீரமாக சொல்ல யாருமே இல்லை. இது நம்மை மிகவும் வேதனைப்படுத்துகிறது, ஆச்சரியப்பட வைக்கிறது. இப்படியும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போவார்களா என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்துவதை சாத்தான் வழக்கமாக வைத்திருக்கிறான். பண பிரச்சனைகளை கொண்டு வந்து காண்பித்து, உனக்கு கடன், நீ எந்திக்கவே முடியாது, உன் பிள்ளையை பாரு, அவன் சரிப்படவே மாட்டான், உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, இது சுகமாகவே ஆகாது, பாரு கோலியாத்து மாதிரி உனக்கு இவ்வளோ பெரிய எதிரிகள் என்று அவன் தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்த அவன் விரும்புகிறான். அப்பொழுது அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பயந்து ஒளிந்து வாழ்வதை பார்க்கிறோம். ஊழியத்துக்கு வந்தேன், ஊழியத்துக்கு முன்னால் நிற்க ஆரம்பித்தேன், இந்த பிரச்சனை எனக்கு இப்போ வந்துச்சு, அதனால் இப்போ நான் ஊழியத்துக்கே வரதில்லை. ஊழியத்துக்கு வந்தாலே பிரச்சனை, கர்த்தருக்காக நின்னாலே பிரச்சனை, பாடினாலே பிரச்சனை, சர்ச்சில் முன்னால் நின்னாலே எனக்கு பிரச்சனை, அதனால் இந்த ஆண்டவரே எனக்கு வேண்டாம், இந்த ஊழியமே எனக்கு வேண்டான்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்குறாங்க. காரணம் என்ன? பயம். சாத்தான் வெற்றிகரமாக அவர்களுக்கு பயத்தை கொண்டு வந்து அவர்களை பின்வாங்க வைக்கின்றான். இது சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. நாம் இப்படி பயப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு அநேகர் அப்படி பயந்து பின்வாங்கி ஓடி ஒழிவதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது. அநேகர் கோலியாத்துக்கு பயந்து ஓடி ஒளிந்தார்கள். ராஜா, சவுல் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனிதன், அப்னர் படைத்தளபதி, வீரமானவர், கடைநிலை ஊழியர் வரைக்கும் எல்லாருமே பயந்து ஒழிகிறாங்க. ஆனால் தாவீது மாத்திரம் பயப்படலை. அவர் துணிந்து நிற்கின்றார். நான் போகிறேன், நான் சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். காரணம், அவருக்குள்ளாக இருந்த அந்த அபிஷேகம், அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அவருடைய பயங்கள் எல்லாம் புறம்பை தள்ளப்பட்டது. ஆண்டவர் மீது அவருக்கு பூரணமான அன்பு இருந்தபடினால நான் சண்டைக்கு போகிறேன், நான் இந்த கோலியாத்தை வீழ்த்துவேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அதை கேள்விப்பட்டு சவுல் ராஜா கூப்பிட்டு, அது எப்படிப்பா முடியும், நீ ஒரு சின்ன பையன், அவனும் கோலியாத்தோ சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன், ஒரு சாம்பியன், அவன்ட்டு சண்டைக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லுகின்றார். நீ சின்ன பையனாக இருக்கி, எப்படி உன்னால் சண்டைக்கு போட முடியும்? ரியாலிட்டி அவர் பேசுகிறாரு, ப்ராக்டிகாலிட்டி அவர் பேசுகிறாரு. இட் இஸ் நாட் பாசிபிள்னு சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தாவீதுக்கு. இந்த உலகத்து மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த வியாதி சரியாகாது, இது இத்தனை ஸ்டேஜ், உன் பையனை குணமாக்க முடியாது, ரொம்ப மோசமாயிட்டான், உன் மகா அவ்வளோதான், கதை அவ்வளோதான். இந்த உலகத்து மக்கள் என்னெல்லாமோ சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. மனிதனுடைய வார்த்தைகளை எல்லாம் மீறி, டாக்டர்ஸுடைய வார்த்தைகள்லாம் மீறி ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அற்புதங்களை செய்ய வல்லமை நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்குது, ஏசப்பாட்ட இருக்குது. இன்றைக்கி மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய காதுக்குள்ளே போக போக நம்ம நிலை குலைந்து போவோம், பயந்து போவோம், நொறுங்கி போவோம். Never allow the human being's voice to enter your ears. தேவனுடைய வார்த்தைகள், இந்த ஹோலி பைபிள் இருக்கிற வார்த்தைகள் தான் நம்முடைய மனதிற்குள்ளாக செல்ல வேண்டும், காதுகளுக்குள்ளாக செல்ல வேண்டும். மனிதனுடைய வார்த்தைகள், சவுல்ராஜாவுடைய வார்த்தைகள் நம்முடைய காதுக்குள்ளே போக நம்ம அனுமதிக்க கூடாது. நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் மனிதனுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ள வேண்டும். நம்மை அதைரியப்படுத்துகிற, இது நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிற, உன் கதை முடிந்தது என்று சொல்கிற வார்த்தைகளை காதுகளுக்குள்ளே நாம் விடவே கூடாது. அப்படி செஞ்சாதான் நம்ம வாழ்வில் வெற்றி பெற முடியும். அது செய்ய முடியாமல் அநேகர் இன்றைக்கு அப்படியே தோற்று போவதை பார்க்கிறோம், மூழ்கி போவதை பார்க்கிறோம்.
பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கவனியுங்கள். இப்படியாக ஒரு வார்த்தை வந்த பொழுது சவுல் ராஜாவை பார்த்து தாவீது சொல்கிறாரு, ராஜாவே, நான் ஆடு மேய்க்கிற இடம்தான், நான் ஒரு ஷெப்பர்ட் பாய் தான், நான் ஆடுகளை ஒருக்கா மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது சிங்கம் ஒருக்கா வந்துச்சு, கரடி ஒருக்கா வந்துச்சு, என் ஆட்டுக்குட்டியை கவ்வி கொண்டு போச்சு. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கல ராஜா, நான் உடனே பின்தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அடித்து கொன்றேன், என் ஆட்டுக்குட்டிகளை நான் தப்புவித்தேன் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அங்கே அவர் சொல்லுவதை காண்கின்றோம். ஒரு சிறு பையன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றார். எதிரியாக சிங்கமும், ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடி, 2 பலமான மிருகங்கள் அந்த ஆட்டுக்குட்டிகளை பிடித்து போயின. அப்பொழுது நான் அது தொடர்ந்து சென்று, நான் பயப்படலை, நான் சின்ன பையன் நினைக்கல, சிங்கம் பலமானதுன்னு நினைக்கல, கரடி நெரிச்சு கொண்டுருன்னு நினைக்கல, நான் பின்தொடர்ந்து போனேன். நான் ஆவியானவரை எனக்குள்ளே கொண்டிருக்கிறபடியினாலே, ஜீவனுள்ள தெய்வத்தை நான் ஆராதிக்கின்றபடியினாலே நான் தொடர்ந்து போய் அந்த கரடி சிங்கத்தை நான் அடித்து கொன்று என் ஆட்டுக்குட்டியை நான் மீட்டுக்கொண்டே என்று அவர் தன் அனுபவத்தை சொல்வதை பார்க்கிறோம். ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இதுபோல ஒரு அனுபவத்தை ஒரு வாலிபன் எங்கும் சொல்வதை நான் காண முடியவில்லை. காரணம், அந்த அளவுக்கு தாவீது ஆண்டுடைய வல்லமை பெற்றவராக இருந்தார். அவர் அவ்வளவு பலமான அந்த மிருகங்களை சின்ன பையனாக இருந்து பிடித்து அடித்து கொண்டு போட்டார். காரணம், அந்த விசேஷித்தமான ஆவியானவர், ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த தாவீதிற்குள்ளே இருந்தார் என்பதுதான் அதற்கு காரணம். சிங்கம் ஒரே நேரத்தில் 5-6 பேரை அடித்து கொண்டு போட்டுருது, கரடி எத்தனை பேரை பீறி போட்டுருது. அதெல்லாம் மாம்சீக பலத்தில் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தால் அவ்வளவு பெரிய அந்த மிருகங்களையும் தூக்கி அடித்து கொண்டு கூட அவர் பலன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை தாவீதின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். He is looking back and sharing his experience with the king. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய ஆவியானவர் இருப்பார் என்றால் இதுபோல பெரிய காரியங்களை நீங்கள் செய்யலாம் என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். சாதாரணமான மக்களாலே அதை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு சாதாரணமான நபராக இருந்தாலும் செய்ய முடியாது. ஆனால் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒருவருடைய வாழ்க்கையிலும் இல்லாத அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் யாராலும் செய்ய முடியாததை எளிதில் செய்வீர்கள். கனவில் கூட நினைக்க முடியாத காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். காரணம், உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருப்பது தான். அவர் உங்களை பலப்படுத்துவது தான் அதற்கு காரணம். நான் சின்ன பையனாக இருந்த பொழுது 10வது படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஷார்ட் புட் எனப்பட்ட குண்டு எறிதல் என்கப்பட்ட விளையாட்டிலே ஆண்டவர் என்னை அறிமுகப்படுத்தினார், அந்த உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். அது வரைக்கும் நான் யாருக்கும் தெரியாத ஒரு பையனாக இருந்தேன். அவ்வளவுதான். ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எத்தனையோ மாணவர்கள் படித்தாங்க, விதவிதமாக படித்தாங்க, நானும் அவங்களில் ஒருத்தன். அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் என்னை வேறுபடுத்தி காண்பிக்க வேண்டும், என்னை எல்லோருக்கும் தன்னுடைய பிள்ளை என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவரை அறியாமல் இருந்த அந்த காலத்திலேயே அவர் என்னை ஆசீர்வதித்தார். அந்த குண்டெறிதல் நாட்டில் நான் உள்ளே வருவதற்கு லூகாஸ் சார் மூலமாக என்னை கொண்டு வந்தார். லூகாஸ் சாரை மறக்கவே முடியாது. இப்பொழுது அவர்கள் இல்லை. எனக்கு ஒரு தகப்பனை போல இருந்து என்னை நேசித்து என்னை அந்த விளையாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது அந்த அந்த விளையாட்டுக்காக நான் 10வது படிக்கும்போது ஜூன்லேருந்தே நாங்கள் ஆயத்தமாகும். செப்டம்பர், அக்டோபர், சில டிசம்பர், ஜனவரியில் தான் அந்த ஆர்டிஎஸ் ஸ்போர்ட்ஸ், ரிப்பப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ், அதாவது ஸ்கூலில் ஸ்டேட் லெவலில் காம்படிஷன் நடக்கும். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், அப்புறம் ஃபைனலாக ஸ்டேட். அப்போ அந்த முதல்ல நாங்கள் அந்த பிடி பீரியடு, இன்னும் காலையில் அந்த ஸ்டடி டைம்லலாம் எங்களை அந்த அத்லெட்டிக்ஸ் இருக்கிறவங்கள பிடி மாஸ்டர்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு 2 அனுபவங்களே எனக்கு மறக்க முடியாது. ஒருக்கா நான் கோட்டைச்சுவர் அங்கே இருக்குது, இங்கேருந்து பக்கத்தில் வச்சு போடணும்னு சொல்லி எல்லோரும் போடுவாங்க. நான் போட்ட பொழுது அந்த ஷார்ட் புட் அந்த கோட்டையை தாண்டி, கோட்டைச்சுவரை தாண்டி அங்கே போய் விழுந்துருச்சு. பிறகு கோட்டையில் ஏறி விழுந்து நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ எங்கள் கிளாஸ் டீச்சர் தங்கராஜ் சார் பார்த்துட்டு, என்னடா இது நீ கோட்டைச்சுவரெலாம் தாண்டி போடுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதேமாதிரி ஒருக்கா லூகாஸ் சார் நீ ஒரு இது மாதிரி உயரமான இடம், மேலே கிளாஸ் ரூம் இருக்கும், கீழே பில்லர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, அது கீழே நின்று என்னை ஷார்ட் புட் போட சொன்னாங்க. நான் போட்டதில் அந்த மேலே உள்ள பில்டிங் போய் அந்த ஷார்ட் புட் போய் தாக்கிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமையை கொடுத்துருந்தார். இவ்வளோத்துக்கும் அந்த நாட்களில் நான் ஜிம்முக்கும் போனது கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது. சாதாரணமான ஒரு பையன். இறுதியிலே
கர்த்தர் சுத்த கிருபையினாலே 10th ஸ்டாண்டர்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ரொம்ப ஒரு கர்த்தர் மகிமைப்பட்டார். அது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. ஒரு சாதாரண கிராமத்தை சார்ந்த நான் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுதான் என்னுடைய ஆரம்பம், அறிமுகம். ஆண்டோடைய ஆவியன் எல்லாருக்கும் என்னை காண்பித்தார், இப்படியாக என் பிள்ளை இருக்கிறான்னு அடித்தார். ரீத்துக்குரிய அதுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய அந்த ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வர, அதன் மூலமாய் பல பல அனுபவங்கள் கிடைக்க, வாசல்கள் திறக்கப்பட, உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்தார். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிற பொழுது, கர்த்தர் நம்மை தாயின் கருவிலையை முன்குறிக்கிற பொழுது யாராலும் செய்ய முடியாததை நாம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். காம்பவுண்டோல தாண்டி ஷார்ட் புட்டு பறந்து போகிற அளவு இருக்கு, மேலே இருக்கிற அந்த பில்டிங்கை போய் இடிக்கின்ற அளவு இருக்கு. இந்த சாதாரண கைகளுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருந்தார். நினைத்து பார்த்தாலே பரவசமாக இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்து சின்ன வயசுலேருந்தே ஒழுங்காக ட்ரெயின் ஆகி வந்தவங்களாம் என்கிட்ட நிற்க முடியல. காரணம் என்னவென்றால் நான் சாதாரணமானவன் தான், எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் மிக பயங்கரமானவராக இருந்தார். ரீத்துக்குரியவர்களே, இதையெல்லாம் நான் வாசிக்கிற பொழுது என்னுடைய வாலிபத்தை நான் நினைவு கூறுவேன். நானும் சின்ன பிள்ளையாக இருந்தேன். ஷாட்புட்னா என்னென்ன தெரியாதவனாக இருந்தேன். டிஸ்கஸ்னா என்னென்ன தெரியாதவனாக இருந்தேன். ஆண்டவரோ எனக்கு விசேஷித்தமான பலனை கொடுத்து என்னை உயர்த்தி என்னை அழகு பார்க்கிறவராக இருந்தார். ரீத்துக்குரியவர்களே, இந்த அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வார்கள். வாலிபர்களை நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வாலிப பிள்ளைகளை சிங்கங்களையும் கரடிகளையும் வீழ்த்துவதற்கு தேவையான அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கொரோனா வந்த பொழுது எத்தனையோ லட்சம் பேர் செத்து போனார்கள். அதற்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று எவ்வளோ பேர் முயற்சி செய்து அதில் சரியான ஒரு வெற்றி கிடைக்கவில்லை. நிறைய பேர் மருந்து கண்டுபிடிப்பதை பொய் சொன்னார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இன்னும் சில இன்ஜெக்ஷன் கொடுத்து கொஞ்சம் ஓரளவு அதை கட்டுப்படுத்தி விட்டோம். ஆனாலும் கூட அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் பிடித்து அடித்து கொள்வதற்கு சரியான ஒரு வாலிபர் எழும்பவில்லையே, ஒரு விஞ்ஞானி எழும்பவில்லையே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எழும்பவில்லையே என்கிற அந்த பாரம் எனக்கு அதிகமாக உண்டு. கொரோனா பரவ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எழுப்பி நீர் மருந்தை கண்டுபிடிக்க வைத்து அந்த கொரோனாவை நீ அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாக பாரத்தோடு கூட நான் ஜெபித்தது உண்டு. இந்த அனுபவம், இந்த தாவீதுடைய அனுபவம் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது. தாவீதுக்கு மாத்திரம்தானா அவர் தேவன்? சொல்லுங்க. தாவீதுக்கு மாத்திரம்தான் சிங்கத்தையும் கரடியும் கொள்றதுக்கு பலன் கொடுப்பார்? நமக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக தருவார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். தாவீதுக்கு அருளின கிருபைகளை நிச்சயமாய் நமக்கும் அவர் தருவார் என்று சொல்லி இந்த பைபிள் அழகாக சொல்லுகிறது. பிரியத்துக்குரியவர்களை, இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இப்படியாக ஆண்டவர் தாவீதுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்குறார். அதை அடித்து கொண்ட உடனே என்ன நடக்குது பார்த்தீங்களா? அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு கொள்கிறார். ஓடி போய் அந்த குட்டியை எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு பத்திரமாக திரும்பி இருப்பார். அந்த ஆட்டுக்குட்டிகள் காப்பாற்றப்பட்டன. சிங்கத்தின் வாயில் போச்சு, கரடியின் வாயில் போச்சு. ஆனால் இவர் மீட்டு கொண்டார். இன்றைக்கு கேன்சர்ங்கிற வியாதிக்கு சரியான மருந்து இல்லை. கர்த்தர் கிருபையாக அனைவரை பாதுகாக்கின்றார். கீமோதெரப்பி போன்ற பயங்கரமான மருந்துகள் இருக்கின்றன. ஆனாலும் ஒரு சரியான ஒரு எளிதான மருந்து இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கேன்சர் என்பது ஒரு சிங்கமாக இருக்கிறது. லிவர் ஃபெயிலியரான அது ஒரு கரடியாக இருக்கிறது. உயிர்களை சில நாட்களில் கொண்டு போய் விடுகிறது. அந்த வியாதிகளை கொள்ளுகின்ற மருந்துகளை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே கண்டுபிடிக்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். தாவீதுக்கு அந்த கிருபையை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அந்த கிருபையை கொடுப்பார். நீங்களும் கூட புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த வேண்டும். இன்னும் மருத்துவ உலகிலே சில வியாதிகளுக்கு மருந்துகளே இல்லை. கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் %. உடனடியாக அதை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு, அது பரவாமல் தடுக்கிற அளவிற்கு இன்றைக்கு மருந்துகள் இல்லை. நீங்கள் ஏன் அதை கண்டுபிடிக்க கூடாது? தாவீதின் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த ஆட்டுக்குட்டிகள் தப்புவிக்கப்பட்டன. அவைகள் நீண்ட காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தன. காரணம், தாவீது அந்த சிங்கத்தின் கரடியை அடித்து கொண்டு போட்டார். இன்றைக்கு உங்கள் மூலமாக, உங்கள் கண்டுபிடிப்புகளின் மூலமாக அநேக மக்கள் இந்த பூமியில உயிர் பிழைத்து வாழ்வார்கள் என்றால் அதை விட என்ன பெரிய காரியம் இருக்கும்? இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு சிங்கம், கரடி போன்ற ஆவிகளை எதிர்க்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஆவிகளோடு போராட உதவி செய்தார். அந்த ஆவிகளை அடித்து விரட்ட ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த பேய்களை விரட்டாமல் விட்டுருப்போம்னா அது அவங்கள கொண்டு இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வந்தபடியினாலே அந்த ஆவிகளை துரத்தவும் இப்பொழுது அந்த ஜனங்கள் பூமியில ஏசப்பாவுடைய நாமத்துக்கு மகிமையா
உயிரோடு கூட இருக்கவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவர்கள் எனக்கு உண்மையாக இருக்கிறார்களா, என் கூட இருக்காங்களாங்கிறது ரெண்டாவது கேள்வி. என்னுடைய கடமையை நான் செய்தேன். மரித்து போக வேண்டிய அவர்கள், அழிந்து போக வேண்டிய அவர்கள் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாங்க. காரணம், ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தது தான், எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தது தான். நாமும் கூட எத்தனையோ பேர்கள் அசுத்தாவின் பிடியிலிருந்து காப்பாற்றி அவர்களை தப்பு வைத்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கும் பூமியில் ஏசப்பாவுக்கு சாட்சியாக இருக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இறுதியாக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இது பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றார். அப்போ தாவீது சொல்றாரு, சிங்கத்தையும் கரடியும் அடிச்சு கொண்டேன், இந்த பெலிஸ்தியனும் அப்படிதான் இருப்பான், இந்த கோலியத்தும் அப்படிதான் இருப்பான். ரொம்ப நிசாரமாக அவர் சொல்றார். ஏன்னா ஆண்டவர் பெரியவர் நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. அது வரைக்கும் போகாது என்று தடுத்து கொண்டிருந்த அதே சவுல் ராஜா, நீ போ அப்படிங்கிறார். கர்த்தர் உன் கூட இருப்பார். அந்த சாட்சியை கேட்ட மாத்திரத்தில் தாவீதுடைய சாட்சி சவுல் ராஜாவுடைய இதயத்தை தொடுகிறது. நீ போ, கர்த்தர் உன் கூட இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதன்படியே அங்கே சென்று அவர் அந்த யுத்தத்தில் ஜெயித்து தாவீது இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தார். கோலியாத் கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்பெல்லாம் எனக்கு வெற்றி கொடுத்த ஆண்டவர் இப்பவும் வெற்றி கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம், ஒரு வியாதியை நாம் ஜெயிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது, ஒரு விஷயம், ஒரு கடன் பாரத்தை நம்ம ஜெயிக்கும் பொழுது, பிற்பாடு அதே பிரச்சனைகள், அதே வியாதிகள், அதே மாதிரி போராட்டங்கள் வரும் பொழுது அப்பெல்லாம் உதவி செய்த ஆண்டவர் இப்பொழுதும் உதவி செய்வார். நம்பிக்கை நமக்கு வேண்டும். நீங்கள் எப்பொழுது பின்திரும்பி பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும். நிறைய பேர் அப்போ அந்த பிரச்சனை என்ன இருக்குங்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர்த்து கடந்த காலத்தில் கர்த்தர் உதவி செய்தாரா, தப்பு வைத்தாராங்கிறதெல்லாம் அவங்க மறந்து போயிடுறாங்க. ஏங்க இப்படி மறந்து போகிறீங்க? கர்த்தர் போன மாதம் தானே உங்களுக்கு உதவி செஞ்சார். 2 வருஷத்துக்கு முன்னால் தானே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வந்தார். 3 வருஷத்துக்கு முன்னால் தானே உங்கள் குடும்பத்தில் கேன்சர் வந்த பொழுது கர்த்தர் உங்களை காப்பாற்றினார். மரண தருவாய்க்கு வரைக்கும் போனீங்க, உங்களை காப்பாற்றி கொண்டு வந்தார்ல. இப்போ ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது? அப்பெல்லாம் உதவி செய்த ஆண்டவர் இப்பவும் உதவி செய்வாருங்கிற நம்பிக்கை ஏன் வர மாட்டேங்குது? தாவீதுக்கு அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் இருந்தது. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். உடனே சவுல் சொல்றார், நீ போ, கோ. அது வரைக்கும் டோன்ட் கோ டோன்ட் கோ டோன்ட் கோன்னு சொன்னார். நீ போவாதன்னார். இப்போ நீ சொல்றார், நீ போப்பா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ வெற்றியை பெறுவாய். அதன்படியே நடந்தது. கோலியாத்தை ஒரே ஒரு கூழாங்கல்லாலே தாவீது வீழ்த்தினார். பிரித்துக்குரிய உங்களுடைய சாட்சி அநேகரை எழுப்பட்டும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அநேகரை உற்சாகப்படுத்தட்டும். எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிற சாட்சிகளை சொல்லிக்கிட்டே இருங்க. நீ விளங்க மாட்டா, நீ உருப்பட மாட்டா, நீ மண்ணா போவேன், நீ இப்படி சாப்பிட்டனா என்னத்துக்காக, நீ இப்படி அடைஞ்சினா என்னத்துக்காக, நீ இப்படி இருந்தால் என்னத்துக்கு. எப்பவும் மக்கள் டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் தான் சொல்கிறேன். ஏய், சே என்கரேஜிங்லிப்பா, சே சம்திங் என்கரேஜிங்லி. ஒய் யூ ஆர் டிஸ்கரேஜிங் த பீப்புள்? எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு மனதை உடைக்கிற வார்த்தைகளையே, குத்தி பேசுகிற வார்த்தைகளையே, வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளையே விளங்க மாட்டான்னு சொல்கிறவங்கள தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் சாட்சி சொல்லிப்போ, உன் கூட ஆண்டவர் இருப்பார், பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் கூட இருப்பார். இதெல்லாம் என்ன செய்யுங்களா? ஒன்றும் இல்லை, போ, ஆண்டவர் பெரியவர். இதே மாதிரி தான் பேச பழகுங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட, பேர பிள்ளைகள்கிட்ட அப்படியே பேசுங்க, நண்பர்கள்ட்ட அப்படியே பேசுங்க, உடன் பிறந்தவங்ககிட்ட பேசுங்க, வேலை பார்க்குற இடத்துல எல்லார்ட்டையும் பேசுங்க, சபையில் எல்லார்ட்டையும் அப்படியே பேசுங்க, என்கரேஜிங்காகவே பேசுங்க, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையே பேசுங்கள். ஒருபொழுதும் பிறருடைய மனதை காயப்படுத்துகிற, அதைரியப்படுத்துகிற டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸை பேசாதீங்க. பாசிட்டிவாகவே பேசுங்க, தட்டி கொடுத்தே பேசுங்க, பழகுங்க. அப்பொழுது உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளில் அருமையான சத்தியத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. இந்த வார்த்தைகளை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவருடைய கண்ணீரை தொடங்கி அவருடைய வியாதிகளை மாற்றுங்கப்பா. இப்பொழுதும் கூட ராஜா, சிங்கம் வந்துருச்சே, கரடி வந்துருச்சே, கோலியாத்து வந்துட்டானே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலேன்னு கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. சிங்கம் வந்தால் என்ன, கரடி வந்தால் என்ன, ஆண்டவர் தாவீதின் தேவன் எங்களோடு இருக்கிறீர். ஒரே கூழாங்கல்லாலே கோலியாத்தை வீழ்த்திய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். நன்றி. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். ஐயோ, கேன்சர் எனப்பட்ட சிங்கம் என் பிள்ளையை கண்ணு முன்னால் கொண்டு போதே, இந்த லிவர் ஃபெயிலியர் எனப்பட்ட கரடி என் பிள்ளையை கொண்டு போதேன்னு சொல்கிறவங்களெல்லாம் எப்படியாவது காப்பாற்றுங்க.
எப்படியாவது அவர்களை தொடுங்க, எப்படியாவது அவர்களை விடுவீங்க, எப்படியாவது அவர்களை கொண்டு வாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திரு நாமத்தினால சாத்தானுடைய கிரிகளெல்லாம் அழிக்கப்பட, அந்தகாரத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஷபாரா பகாரா பானா பர்ரா பானா சாந்துரனியாரா. எல்லா துன்பங்களும் துயரங்களும் மறையட்டும் ஐயா. எல்லா வேதனைகளும் மறையட்டும், எல்லா கண்ணீரும் மறையட்டும். இப்பொழுது சிங்கங்களையும் கரடிகளையும் அடித்து கொன்று போட்டு வியாதி எனப்பட்ட அந்த பொல்லாத காரியங்களிலிருந்து மக்களை விடுவித்து அவர்கள் இந்த பூமியிலே வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் குணப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையே பேச, தட்டி கொடுக்கிற வார்த்தைகளே பேச ஆண்டவரே உதவி செய்யுங்க. மனதை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ சந்திங்க, அப்படி பேசுகிற தப்புன்னு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. வாலிபர்கள் ஆண்டவரே அன்புக்காக ஏங்கி தவறான பாதையில் போகிறாங்க, அவள் நல்வழிப்படுத்துங்க. நிறைய பேர் போதை கஞ்சாலாம் சிக்கி நாசமாக போகிறாங்க ஐயா. வாலிப சமுதாயம் கெட்ட அழியுது. அவளை சந்திங்க, அவர்களுக்கு புது வாழ்வு கொடுங்க. இன்னுமாக இந்த நாட்களில் ராஜாவை வேலை இல்லாமல் இல்லைன்னா கடன் பாரங்களில் சிக்கியிருக்கிறவங்க, வட்டி கடனில் சிக்கியிருக்கிறவங்க, எப்படி வெளியே தரணும்னு தெரியலன்னு சொல்கிறவங்க அநேகர் உண்டு. வருமானம் இல்லாமல் யாரால இந்த பூமியில் வாழ முடியும்? பணம் எல்லாவற்றுக்கும் உதவுமே ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்து, யார் மூலமாவது பண வரவுகளை கொடுத்து, கடன்களை அடைத்து, நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி கொடுத்து அவர்களை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். புது வாசலில் திறந்து தார் ஆண்டவரே. எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்த அன்பிற்காய் நன்றி. நல்ல ஸ்கூலு, நல்ல காலேஜ், நல்ல உயர் படிப்புகள், எங்கே நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கொண்டு போங்க. சித்தமான படிப்பு எடுக்க உதவி செய்யுங்க. சாத்தா வஞ்சித்துவிட அதுபடி காத்துக்கொள்ளுங்க. திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு, பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் உண்டு. ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும் ஐயா. அப்படியே ஆண்டவரே தோத்திரம் ஐயா. உடைய கரங்கள் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்காக நீட்டப்படட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தகப்பனே சோத்திரம் ஐயா. வயதானவர்கள் கீழே விழுந்து விடாது, இப்படி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. எலும்புகள் முறிஞ்சிடக்கூடாது, ஆபத்து வந்துடக்கூடாது, பலன் குண்டிடக்கூடாது, படுக்கையில் விழுந்துடக்கூடாது ஐயா. எஸ்அப்பா சோத்திரம். தனிமையில் இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம், பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உலகம்ல இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க, அமைதியும் சமாதானத்தையும் தாருங்க. எங்கள் தாய் திருநாடா இந்தியாவிற்காக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், போதக பிதாக்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் ஆண்டவரை நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையால் தாங்க நல்ல உள்ளங்கள் உண்டு, அவர்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்கு அநேக முதியவர்களை அழைச்சிட்டு வாருங்க. பணிபுரிய பாஸ்டர் நர்சஸை கொண்டு வாருங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீ, கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீ, கோடி நன்றி ஐயா.
அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன்.